1008 பிரச்சனைகள் இந்த உலகத்தில் நாம சந்திக்கிறோம். இதுக்கு பதில் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதுக்கு பதில். பிசாசின் தலையை நசுக்கிற இயேசு அவர்தான் பதில். நாம் இன்றைக்கு அவர் வந்துவிட்ட அந்த காலத்தில் வாழ்கிறோம். ஒருத்தர் சொல்றாரு, என்னையா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாதா நம்ம சபிக்கப்பட்ட உலகத்தில் இருக்கோன்னு? நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது போலாதான் 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு சிலுவையில் சாபமாகி மரித்தார்ன்னு இருக்குது. அவர் சாபமாகி மரிச்சாரா? ஆமாம். அப்போ ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. ஹலோ, இப்போ பல விதங்களில் தேவ ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்குது. இன்னும் நித்தியத்தில் இன்னும் அதுவே பூரணமான விதத்தில் உண்டா இருக்கும். நவ் அண்ட் லேட்டர்னு 2 விதம் இருக்குது இல்லையா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சிலர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை, இன்னைக்கு இருக்குது. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். மரிக்கும்போது அதனால தான் பாருங்கள், அந்த முள் கிரீடத்தை தூக்கி அவர் தலையில் வச்சாங்க. ஏன்? முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும்னு சொன்னார் இல்லையா? வேலை மனுஷனுடைய பூமி சபிக்கப்பட்டிருக்கிறதுனால முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும்னாரு. சிலுவையில் அவர் தொங்கும்போது முள்ளில் கிரீடம் உண்டு பண்ணி அவர் தலையில் வச்சாங்க. ஏன்? அந்த சாபம், அந்த பொருளாதார சாபம், இல்லாமல் என்கிற சாபம் அவர் மேலே போகணும். ஆசீர்வாதம், நிறைவு எனக்கும் உங்களுக்கும் உண்டாக வேணும். இதுதாங்க. இருக்கீங்களா? இப்போ நம்பிக்கை இருக்குது. ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம், பாவம் நிறைஞ்ச உலகம், கஷ்டமான உலகம். பிரச்சனை வரும்போது பயப்படாதீங்க, பிரச்சனை வரும்போது கலங்கிடாதீங்க. இந்த வேலையில் கடினமான சூழ்நிலை உருவாகும் போது பயந்து ஓடக்கூடாது. அதை பார்த்து, ஹலோ, அதை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? அப்போ வேலையில் வர்ற கஷ்டங்களை பார்க்கும்போது தெரியும், ஆமாம், அது பாவ உலகம், பாவ மனிதர்கள், பாவ சுவாபம், சுயநலம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? இது மத்தியில் தான் ஜெயிக்கணும். நான் ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, அவருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே இருக்குது, விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. நான் நிச்சயமாக ஜெயிப்பேன், பிரச்சனைகளை மேற்கொள்ளுவேன். கடவுள் எனக்கு ஞானத்தை தருவார், கிருபையை தருவார், இந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு தருவார். ஹலோ, அதனால தான் சொல்கிறாரு, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கட்டளையிடுவார்னு அர்த்தம், வேலை செய்ய செய்ய ஒழுங்காக ஒன்றும் வரமாட்டேங்குது, லாபம் வரமாட்டேங்குது, நிறைய செஞ்சு கொஞ்சம் சம்பாத்தியம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அதனால தான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். கட்டளையிடும்போது விளையாத பூமி கூட விளையும். பூமியில் இருக்கிற சாபம் நீங்கி உனக்காக அது விளையும். வேலை செய்ய முடியாத இடத்துல கூட வேலை செய்ய முடியும், ஜெயிக்க முடியாத இடத்துல ஜெயிக்க முடியும், வியாபாரம் பண்ண முடியாத இடத்துல வியாபாரம் பண்ண முடியும், உயர முடியாத இடத்துல உயர முடியும். ஏன்னா உயர்த்துகிறவர், தூக்குகிறவர் நமக்குள்ளே இருக்கிறார்.